சென்சார் தான் முடிவு பண்ணணும். அதாவது ஏன்னா விஜய் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி சென்சார் பேச்சை பிஜேபி கேட்க மாட்டாங்க, பிஜேபி பேச்சை சென்சார் சில நேரத்தில் கேட்க மாட்டாங்க. அதனால தான் டிலே ஆகிருக்கு. அதனால் என்ன ஆகுன்னா, நீங்கள் வந்து அமித்ஷாவே சாட்டையை வச்சு அடிப்பேன்னு நீங்கள் டைலாக் வச்சிங்கன்னா, படத்தில் அந்த டைலாக் இருக்குங்களா? ஆமாம், கடைசியில் இருக்குல்ல, நீங்கள் வந்து மக்களை காப்பாற்ற வைங்களா கொள்ளையடிக்கணும்னா அப்போ அமித்ஷா சொல்கிற மாதிரி தானே அர்த்தம். அது மத்திய அரசு சொல்கிற மாதிரி தானே. கண்டிப்பாக அமித்ஷா, பியூஷ் கோயல் இவங்களை சொல்ல மத்திய அரசு எதிர்த்து இப்போ படம் எடுத்துருந்தானே அவன் பார்ப்பான். கண்டிப்பாக சென்சார் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். அப்போ நம்ம இப்போ அதிகாரத்துலேயும் ஆட்சியிலையும் மக்களுக்கு செய்யணும்னு வந்துட்டு ஏன்டா இதாடா பண்ணுறீங்கன்னு சொல்லி அமைச்சர்களை வந்து சவுக்கால் அடிக்கிற மாதிரி காமிச்சா சென்சார் போர்டு எப்படி ஒத்துக்கிறோம்? அமைச்சர்கள்லாம் நான் அவரோட முதலாளிகள். கண்டிப்பாக. அப்போ எப்படி படத்தை விடுவாங்க? அவனே சவுக்கால் அடிக்கிற மாதிரி படம் எடுத்து அவனுக்கே சென்சாருக்கு அனுப்புனீங்கன்னா எப்படி விடுவாங்க? எந்த கூமுட்டை அந்த டைலாக் எழுதுனான்னு தெரில. ஸோ இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. தூக்கி வைடா, அந்த சவுக்காலையாடா அடிக்கிற வாடா, அவனுக்கு இழுத்துட்டு வாடா அப்படின்றாங்க. இப்போ கூட்டு போய் சிபிஐயில் வச்சு சவுக்கால் அடிக்க போகிறாங்க. ஆமாங்க சார், கரூர் சம்பவத்துக்காக புரட்டி போட்டு இப்போ மிதிக்க போகிறாங்க. இப்போ